கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தியான வசனம் 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1வது வசனம். பின்பு தாவீது, நான் எந்த நாளில் ஆகிலும் ஒரு நாள் சவுலின் கையினால் மடிந்து போவேன். இனி சவுல் இஸ்ரவேலின் எல்லைகளில் எங்காவது என்னை கண்டுபிடிக்கலாம் என்கிற நம்பிக்கை அற்று போகும்படிக்கும், நான் அவன் கைக்கு நீங்களாய் இருக்கும்படிக்கும், நான் பெலிஸ்தரின் தேசத்துக்கு போய் தப்பிக்கொள்வதை பார்க்கிலும் நலமான காரியம் வேறில்லை என்று தன் இருதயத்தில் யோசித்தான். இந்த 1 சாமுவேல் 27 அதிகாரம் 1-12 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், இது தாவீதினுடைய ஒரு தவறான முடிவை நமக்கு சொல்லும். இந்த வார்த்தைகள், இந்த அதிகாரம் தாவீது செய்கிற ஒரு தவறான முடிவை பற்றி அங்கு சொல்லுகிறதா இருக்கிறது. அவன் பெலிஸ்தீரியன் தேசத்துக்கு போவதற்கு அங்கே முடிவு செய்திருக்கிறதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும். சவுலுக்கு பயந்து, சவுல் தன்னை கொன்று போய்விடுவானோ என்று சொல்லுகிற அந்த பயத்திலே அவன் அவிவிசுவாச சிந்தனைகளை கொண்டவனாய் இஸ்ரவேலின் தேவனுக்காய் வைராக்கியம் பாராட்டின அந்த தாவீது ஒரு தவறான முடிவை இந்த வசனங்களில் எடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பெலிஸ்தீனாகிய கோலியாத்தினுடைய ஊருக்கே அவன் போய்விட்டால் நலமாயிருக்கும் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே யோசிக்கிறவனாய் இருந்தான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்திலும் கூட நம்முடைய நல் விசுவாச சிந்தனைகளை நிறைந்திருக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அப்பொழுதுதான் தேவன் நம்மை தொடர்ந்து அவருடைய பாதுகாப்பிலும் இரக்கத்திலும் நம்மை நடத்துவதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அவிவிசுவாசமான சிந்தனைகள் நம்மை தேவனிடத்திலிருந்து தூரமாய் விலக்கி வைத்து விடுகிறதாய் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். தாவீது கோலியாத்து முன்பதாய் காப்பாற்றின தேவன் சவுலுக்கு தப்பி வைக்க மாட்டாரோ என்று சொல்லுகிற மனம் அவனுக்கு அற்று போயிற்று. தேவன் அவனை கைவிட்டு ஓடுவாரோ, மடிந்து போய் விடுவேனோ, சவுல் தன்னை கொன்று போய் விடுவானோ என்று சொல்லுகிற பயம் வந்துவிட்டது. தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்பதை தாவீது மறந்து போனான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இவ்விதமான சூழ்நிலைகள், மன சோர்வு, மன நிம்மதியற்ற நிலைமை, தொடர்ந்து ஒரு சில காரியங்கள் போராடி கொண்டே இருக்கிற பொழுது நீங்கள் மனம் சோர்ந்து போய்விடுகிறீர்களா? உங்களுடைய மனம் தளர்ந்து போய்விடுகிறதா? ஆவிக்குறிவுளாய் இருக்க வேண்டிய நாம் மன சோர்வுக்குள்ளே கடந்து போய் தவறான முடிவுகளை எடுக்கிறவளாய் இருக்கிறோமா? அவ்விதமாய் நாம் எடுக்கக்கூடாது. கோலியாத்து முன்பதாக நின்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டின அந்த தாவீது இப்போது எங்கே போனான்? இன்றைக்கு கூட நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே, நாம் விசுவாச பிரயாணத்தில் விசுவாசத்தை அதிகமாய் நாம் தேவனுக்குள்ளே வளர்த்து கொண்டு தொடர்ந்து நாம் விசுவாச ஓட்டத்தில் முன்னேறி ஓடிக்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர சோர்வுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. அந்த மன சோர்வுகள் வருகிற பொழுது, பயங்கள் வருகிற பொழுது அது தவறான முடிவுகளுக்கு உங்களை கொண்டு போய்விடும். நீங்கள் எவ்விதமான சிந்தை கொண்டவர்களாய் இருக்கிறீர்கள்? விசுவாசம் நிறைந்த சிந்தனை கொண்டவர்களாய், தேவன் எனக்கு பக்கபலமாய் என்னை நடத்துவார் என்று சொல்லுகிற அந்த மன தைரியம் நிறைந்தவர்களாய் இருக்கிறீர்களா? அல்லது தாவீதை போல மன போராட்டம், சந்தேகம், பயம் நிறைந்தவனாய் அவன் எதிரானிடத்தில் போய் தஞ்சம் புகுகிற அந்த ஒரு தாழ்ந்த மனநிலைமைக்கு தள்ளப்பட்டதை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை மனசோர்வில் இருக்கிறீர்களா? தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், நம்முடைய மன சோர்வை நீக்குவதற்கு தேவன் போதுமானவராயிருக்கிறார். நம்முடைய ஆத்மாவிலே பலன் தந்து நம்மை தைரியப்படுத்துகிறவராயிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சோர்வுகள் வருகிற பொழுது என்ன செய்யலாம்? இந்த ஜீவனுள்ள வார்த்தைகளை எடுத்து நாம தியானிக்க வேண்டும். இந்த வார்த்தைகளை நாம் மீண்டும் மீண்டுமாய் வாசிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தைகளின் வழியா என்னிடத்துல பேசுங்கள், என்னை பலப்படுத்துங்கள், எனக்கு தெளிவான மனநிலைமை தாருங்கள் என்று தேவனிடத்தில் நம்மை அர்ப்பணித்து காத்திருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. தாவீது மனுஷ ரீதியாய் அவனுடைய சொந்த மனம் சொல்லுகிறதை அவன் செய்தான். கர்த்தரிடத்தில் கடந்து போய் அவன் ஆலோசனை கேட்கிறவனா இல்லை. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு கஷ்டம், துன்பம் வருகிற பொழுது
நீங்களுடைய தேவனுடைய ஆலோசனைக்காய் காத்திருக்கிறீர்களா? எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, என்னுடைய உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றிற்று என்று வார்த்தையில் நாம் படிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இது ஒரு எச்சரிப்பின் சத்தம். இன்றைக்கு நம்முடைய பாதையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கஷ்டங்கள், நம்ம என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று சொல்லி குழம்பி இருக்கிற பொழுது மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது. டோன்ட் மேக் ராங் டிசிஷன்ஸ் இன் யுவர் லைஃப். இன்றைக்கு தாவீது அவ்விதமாய் தள்ளப்பட்டு இந்த தவறான முடிவு எதிராளியினுடைய ஊரிலே போய் அவன் வாசம் பண்ணுகிறதை இந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 28, 29 வசனங்கள் சொல்லுகிறதை கவனிக்கலாம். பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இலைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அப்படி புத்தி ஆராய்ந்து முடியாதது. 29வது வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய மனதில் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? கவலைப்படாதிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சோர்வடைந்து இருக்கிறீர்களா? இந்த காலையில் பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். உங்களுடைய மன சோர்வுகளை நீக்குவார். உங்களுடைய ஆவிக்குரிய நிர்விசாரம் மாறும்படி கர்த்தர் உங்களை இந்த காலையில் புது எண்ணெயால் உங்களை அபிஷேகிப்பாராக. உனக்கு அவர் பலன் கொடுத்து உன் சத்துவத்தை பெருக பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த காலையில் செபிக்கலாமா? பரிசுத்தமும் நீதியுமான எங்கள் தகப்பனே, சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு மேலும் அவருடைய பரிசுத்தாவுடைய வல்லமையை ஊற்றுவீராக. இவருடைய மனதில் இருக்கிற எல்லா சோர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் அவைகள் உடைக்கப்படட்டும். இவர்கள் உற்சாகமான ஆவியுள்ளவர்களாய் இந்த காலையில் நிரப்பும்படி செய்வீராக. தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினால் இவர்களை போஷித்து பலப்படுத்தி நீர் நடத்தி நீர் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரங்களை வையும். எல்லா கனத்தையும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். God bless you.